எல்லாம் இந்த மீனாவால வந்தது. இவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. இப்ப நான் தான் இங்க புலம்ப வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். ஆளுக்கு வெளியில சாப்பிட்றேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது, என் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்து வீட்டுக்குள்ள வராரு. என்ன வீட்டுல யாரும் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டே வராரு. அங்க வந்து விஜயாட்ட ஒரு பார்சல் கொண்டு கொடுக்குறாரு. அதுக்கு விஜயா இது என்னன்னு சொல்லி கேட்கவும், இட்லி சாம்பார் தோசை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு விஜயா என்ன இது புதுசா வெளியில இருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமா நானும் மீனாவும் காலையிலேயே வெளியே கிளம்பி போயிட்டோம். சரி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லி மீனா தான் புலம்பிட்டே இருந்தா. நான் அப்பவும் சொன்னேன் அவங்க ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொன்னேன். ஆனா மீனா தான் மனசு கேட்காம இல்ல நீங்க ஏதாவது போய் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னா. அதனாலதான் வாங்கிட்டு வந்த, அதனால நீங்க எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, இல்ல எல்லாருமே வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இனி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முத்து சரி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எடுத்து சாப்பிடுங்க, மிச்சத்தை நான் வெளியில யாருக்காவது கொடுத்துறேன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்து சொல்றாரு, இன்னைக்கு முதல் நாளே கடையில நல்ல வியாபாரம், இந்த அளவுக்கு வருமானம் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா அவ்வளவு பிஸியா இருக்கா, பேசாம மீனாக்கு ஒரு அசிஸ்டன்ட் போட்டுடலான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட விஜயா என்ன அவளுக்கு அசிஸ்டன்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு முத்து ஆமா அவளுக்கு கண்டிப்பா ஒரு அசிஸ்டன்ட் போடணும், அதே மாதிரி வீட்டுக்கும் ஒரு ஆள் போட்டலாம்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட விஜயா வீட்டுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமா மீனா இப்ப கடையில பிஸி ஆயிட்டா, நீங்களும் மீனாவை வேலை வாங்கியே பழகிட்டீங்க, மீனாவை தவிர வேற யாரும் இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கே தெரியும், அவளால எந்த வேலையும் இங்க வந்து செய்ய முடியாது, வேணா சின்ன சின்ன வேலை அப்பப்ப பிஸியா இல்லாதப்ப வந்து செய்ய சொல்றேன், மத்தபடி வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட விஜயா டென்ஷன் ஆயிட்டு, நீ முதல்ல யாரை கேட்டு அவளுக்கு கடை வச்சு கொடுத்தேன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட முத்து நக்கலா யாரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மீனா ரோட்ல தான் கடை போட்டிருக்கா, வீட்டுக்குள்ளேயா கடை போட்டிருக்கா, இந்த வீடு தான் உங்களுக்கு தாத்தா எழுதி கொடுத்தது, ஏன் இந்த ரோடுமா உங்களுக்கு தாத்தா எழுதி கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமே நீங்க தான் உங்க 2 மருமகளே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு மீனாவை ரொம்ப மட்டம் தட்டி பேசுனீங்க, அதனாலதான் நான் அவளுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், இப்ப மீனாவும் ஒரு கடைக்கு முதலாளின்னு சொல்லி சொல்றாரு. முத்து இப்படி பேசிட்டு இருக்க அதே நேரம் பாத்தீங்கன்னா மீனாவும் அங்க வந்துடுறாங்க. அப்ப அங்க வந்து மீனா ஏங்க இப்படி பேசுறீங்க, பேசாம இருங்கன்னு சொல்லி சொல்லவும், உடனே விஜயா என்னடி புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டில ஆடுறையான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்து ஆமா நீங்க ஒரு பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லி விஜயாவை கிண்டல் பண்றாரு. அப்ப மீனா பேசாம இருங்க நீங்கன்னு சொல்லிட்டு, அத்தை நான் கீழே தான் அத்தை இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி என்னை கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முத்து மீனா என்ன சொல்ற, நம்மளுக்கே கடையில பிஸியா இருக்கு, நம்ம கடை வேலையை மட்டும் பார்ப்போம், வீட்டு வேலையெல்லாம் அம்மாவே பாத்துக்குவாங்க, நம்ம இனிமேல் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், சரியா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. முத்து மீனாவை கூட்டிட்டு போறதை பார்த்து விஜயா டென்ஷன் ஆயிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு விஜயாவும் அண்ணாமலையும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா யாரோ கதவு தட்டுறாங்க. அப்ப சத்தம் கேட்டு எந்திரிச்ச விஜயா, யார் அது இந்நேரத்துக்கு வந்து கதவு தட்டுறாங்க, இப்பதான் எனக்கு தூக்கமே வர ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள வந்து கதவு தட்டு யார் அது டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை குரட்ட விடவும், பாரு இந்த சத்தத்துல இவர் எப்படிதான் தூங்குறாரோன்னு சொல்லி புலம்பிட்டே எந்திரிச்சு போறாங்க. அங்க போயிட்டு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி கதவை திறந்து பாக்குறாங்க. அப்ப அங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட யாருன்னு சொல்லி கேட்கவும், எங்களுக்கு மாலை வேணும்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு விஜயா டென்ஷன் ஆயிட்டு, இதுதான் வந்து மாலை வாங்குற நேரமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கு வந்தவங்க இல்லைங்க கொஞ்சம் அர்ஜென்ட், கல்யாணத்துக்கு மாலை வேணும்னு சொல்லி சொல்லவும், அதை கேட்டு விஜயா என்ன திருட்டு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்டு அவங்க டென்ஷன் ஆயிட்டு, என்னம்மா பாக்குறதுக்கு கொஞ்சம் பெரிய மனுஷி மாதிரி இருக்கீங்க, இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லி சொல்லவும், அதுக்கு விஜயா சொல்றாங்க, பின்ன இந்நேரத்துக்கு வந்து மாலை கேட்டா திருட்டு கல்யாணம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லைங்க எங்க தங்கச்சி பொண்ணுக்கு தான் கல்யாணம், இதுக்கு முன்னாடி மாலை கட்டுற இடத்துல ஒரு இடத்துல சொல்லி வச்சிருந்தோம், அவங்க திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க, அதனாலதான் வேற வழி இல்லைன்னு பார்த்துட்டே வந்தோம், உங்களோட போர்டை பார்த்தோம், அதான் இங்க வந்து கேட்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு விஜயா, அதுக்குன்னு இந்நேரத்துக்கு தான் வந்து கேட்பாங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க இல்லைங்க கொஞ்சம் அர்ஜென்ட், ப்ளீஸ் தயவு செஞ்சு கட்டி கொடுங்க, நாங்க வேணா வெயிட் பண்ணி வேணா வாங்கிட்டு போறோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு விஜயா டென்ஷன் ஆயிட்டு, என்ன பார்த்தா பூ கட்டுற மாதிரி தான் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கு வந்தவங்க சொல்றாங்க, நீங்க விஜயாவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா. இல்ல கீழே விஜயா மலரங்காடின்னு தானே போட்டிருக்கு அப்படின்னா, ஆமா அது என் தலையெழுத்து என் பேர்ல வச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு, அதெல்லாம் மாலையும் இல்ல ஒண்ணும் இல்ல போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கு வந்தவங்க ப்ளீஸ்ங்க எக்ஸ்ட்ரா காசுலாம் வேணா தரோம், தயவு செஞ்சு கட்டி கொடுங்கன்னு சொல்லாம விஜயா டென்ஷன் ஆயிட்டு, மாலை கட்டுறவங்கள ஊருக்கு போயிருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க. இந்த பேச்சு சத்தம் கேட்டு அண்ணாமலை எந்திரிச்சிடுறாரு. அப்ப அங்க வந்து விஜயாட்ட யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, புது தொழிலதிபரை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதுக்கு அண்ணாமலை யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு விஜயா சொல்றாங்க, வேற யாரு, ஏதோ மாலை வேணுமா, இந்நேரத்துக்கு வந்து கதவு தட்டுறாங்க, நானே தூக்கம் வராம எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறங்கிட்டு இருந்தேன், இப்பதான் கொஞ்சமா லைட்டா கண்ணு அசைஞ்சத, அதுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, இனி எப்படி எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க.
அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம நல்ல எண்ணத்தோட இருந்தா படுத்ததுமே தூக்கம் வந்துருன்னு சொல்றாரு. அதை கேட்ட விஜயா, உங்களுக்கு நல்ல மனசு தானே, அப்ப ஏன் இப்ப நீங்க முடிச்சீங்க? எனக்கு தான் கெட்ட எண்ணம், தூக்கம் வராது, உங்களுக்கு என்ன நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு இருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா திடீர்னு கொட்ட சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அண்ணாமலை தூங்கிட்டு இருக்காரு. அடப்பாவி, இப்பதான் பேசிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள இப்படி தூங்குறாரு, உண்மையாலுமே தூங்குறாரா அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாரு. அண்ணாமலை தூங்கிட்டு இருக்காரு. அப்ப விஜயா மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் தூங்காம உட்காந்துட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்கு கூர்க்கா மாதிரி நான் மட்டும் முழிச்சிட்டு இருக்கேன், மத்த எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புலம்புறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான். வீட்டு முன்னாடி கடையை போட்டுட்டு என் மானத்தை வாங்குறா, பத்தாதுக்கு நிம்மதியா என்ன நைட்ல தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போறதுங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.